பண்ணாம இருப்பாங்க. மாமா இவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவங்க சமாதானப்படுத்த தான் பாப்பாங்க. நீங்க வாங்க மாமா. ரெண்டு பேரும் பாத்துலாம். அண்ணா வாங்க போலாம். வா போலாம். வாங்க மாமா. ஏய் ஒரு நிமிஷம் இரு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இப்ப அவசரப்பட்டா எல்லாமே கெட்டுடும். ஏதோ கடவுள் புண்ணியத்துல எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாம எல்லாரும் நல்லா தானே இருக்கும். வளகாப்பு முதல்ல முடியட்டும். அதுக்கப்புறம் யார் இத பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். அட என்னக்கா நீ சண்டை போடுற விஷயத்துக்கு சமாதானமா போனா அவங்க திரும்ப திரும்ப இதே தானே பண்ணிட்டு இருப்பாங்க. ஏய் உனக்கு நான் சொல்றது புரியலையா? சண்டை போடுறதுனால ரெண்டு பேருமே தோத்து போய் தாண்டா நிக்கணும். எப்படி பார்த்தாலும் இதுல தேவியோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அதனால அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது. வளகாப்பு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். உட்கார் அன்பு. ஆமா அன்பு, கையில நீ சொல்ற மாதிரி நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. உட்காரு. இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு நாளைக்கு வளகாப்புக்கு வேண்டிய வேலையை பாருங்க. ஐயோ, இவனை உசுப்பேத்தி விட்டு கலவரத்தை உண்டாக்கலான்னு பார்த்தா இந்த கயல் எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. சை. ஷாலினி, 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 வாங்க வாங்க. வாயை முடுங்க. நான் உங்களை பார்க்க வரல. தள்ளுங்க. ஷாலினி, ஐயோ என்னமாச்சு உனக்கு? உனக்கு யாரோ சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்களாமே. இல்லம்மா, நீ சாகுற அளவுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டியாமே. இதுக்குதான் சொன்னேன் இந்த கொலைகார குடும்பத்துல வாக்கப்படாதேன்னு சொல்லி. திருட்டுத்தனமா ஓடி வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இப்ப பாரு, சோத்துல விஷத்தை கலந்து உன்னை கொல்ல பாத்துருக்காங்க. ஹலோ, என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? தேவிக்கு பிரியாணில விஷத்தை கலந்து கொடுத்து கொல்ல பாத்திருக்கீங்க. அது மிஸ் ஆகி ஷாலினி சாப்பிட்டு செத்து பொழைச்சு வந்திருக்கா. நீங்க பண்ண தப்ப மூடி மறைக்கிறதுக்காக ஷாலினி ஷாலினின்னு பொண்ணு மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. நீங்க பண்ண வேலைக்கு நான் என் அண்ணன் என் மாமாலாம் சேர்ந்து உங்களை உண்டிலன் பண்ணலான் இருந்தோம். அன்பு, என் அக்கா தான் தடுத்துட்டாங்க. உங்க டிராமாலும் நாங்க நம்ப மாட்டோம். எங்க உங்க அண்ணன்? அவர் சொல்லிதானே நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள கொல்ற அளவுக்கு போய் இறங்கி இருக்கீங்க. தோ தேவியோட வாழ்க்கையில அவ புருஷன் வருவாரா மாட்டாரான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடா கொலவெறி புடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் சும்மா இருக்க மாட்டாரு. மூர்த்தி, என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப தப்பா இருக்கீங்க. உங்க அண்ணன் கூட சேர்ந்து பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவியை கொல்றதுக்காக பிரியாணில விஷத்தை கலந்தது உங்க அண்ணன் தான் உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுதானே நீங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. நடிக்கிறது நாங்களா இல்ல நீங்களா? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வீடு தேடி வந்துட்டேன்னு என் மேல பழிய போடுறீங்களா? என்ன திட்டம் போட்டு இதெல்லாம் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. என் பொண்ணு நானே கொல்ல நினைப்பனா? இங்க பாருங்க, என் அண்ணன் யாருன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். தெரியாம ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக இப்ப எது நடந்தாலும் அவர் மேலதான் பழி விடுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு ஈஸியா அவர் மேல பழியை தூக்கி போடுறீங்க. என் பொண்ணு தப்பு பண்ணிட்டாதான் என் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி எனக்கு அவன் மேல கோவம் இருக்கு. அதுக்காக அவ உயிருக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவளை நான் உசுருக்கு உசுரா அன்பா பாசம் காட்டி தான் வளர்த்திருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். போதும் நிறுத்தமா. விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. நீ என்ன நல்லாதான் பாத்துக்கிட்ட, கண்ணுக்குள்ள வச்சுதான் பாத்துக்கிட்ட. அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா என்னோட வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கிறதுக்கு நீ எனக்கு எதிராதான் இருக்கமா? நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணது தப்புதான். ஆனா அந்த சூழ்நிலையில நானும் அனுபவம் அந்த முடிவு எடுக்கலனா நீ என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப.
காலம் முழுக்க நான் அன்புவை நினைச்சுக்கிட்டு நடுப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். அப்புறம் என்ன சொன்ன? இவங்கெல்லாம் என்ன கொல்ல பார்த்தாங்களா? இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இவங்கதான். உயிர் போற நிலைமையில இருந்த என்ன காப்பாத்ததே இவங்கதான். என்ன இவங்க எல்லாரும் அவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்கம்மா. அம்மா இடத்துல இருந்து காமாட்சியத்தை என்ன அவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க. எனக்கு எல்லா உறவுமா இருந்து எனக்காக எதையும் செய்யறதுக்கு இந்த குடும்பம் இருக்கு. நான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு என் மேல கோவம், இந்த குடும்பத்து மேல வெறுப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அன்பு போலீஸ் ஆயிடுவான். அப்புறம் என்ன? நான் வெறும் அன்புவோட பொண்டாட்டி இல்ல, போலீஸ்கார அன்புவோட பொண்டாட்டி. அத நினைக்கும் போதே கௌரவமாவும் பெருமையாவும் இருக்கு. என்னம்மா பெரிய காசு பணம், என்ன ஒரு பணக்காரனுக்கு நீ கட்டி வச்சிருவ. ஆனா அங்க நான் எப்படி வாழுவேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த வீட்ல எனக்கு கிடைக்கிற சந்தோஷமும் சுதந்திரமும் அங்க எனக்கு கிடைக்குமா? பணம் இருக்கிற இடத்துல அடிமைத்தனம் தாமா இருக்கும். இததான் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும். கோடிக்கணக்குல சொத்து இருந்தாலும் எனக்கு அங்க நிம்மதி இருக்காதுமா. ஆனா இங்க கோடிக்கணக்குல சொத்து இல்ல, நான் நிம்மதியா இருக்கேன். காசு பணம் இல்லனாலும் இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த வீட்ல இருக்க காமாட்சியத்தையில இருந்து அணுக்குட்டி வரைக்கும் என்ன எல்லாரும் எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்கன்னு தெரியுமா? தயவு செஞ்சு சொல்றேன், ஏன் முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. இது என்னோட குடும்பம். இவங்கள தப்பா பேசுன எனக்கு கோவம் வரும். அடைச்சி நிறுத்து. என்னடி, நான் உன் மேல இருக்கிற பாசத்துல உனக்கு என்ன இருக்குமோன்னு நினைச்சு ஓடி வந்தா, நீ என்னடானா இந்த குடும்பத்தை பத்தி பெருமையா பேசி